Hi viewers, Made Wilson Review தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல எந்த கார் கம்பெனியோட கார்களை மக்கள் பெரிய அளவுல விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா மாருதி சுசுகியோட கார்கள் தான். ஒவ்வொரு மாதத்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கார் கம்பெனிகளையுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு மாருதி சுசுகியோட கார்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான செல்லிங் ரிப்போர்ட்டை இந்தியன் கார் மார்க்கெட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி சுசுகியோட கார்களை குறிப்பா பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் ஒரு 6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபாய்க்குள்ளாடி எந்த மாருதி கார்களை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் ஆசிலேஷன் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் மாருதி சுசுகி பெரிய அளவிலான கார்களை கொடுத்துருக்காங்க. அதாவது மாருதியோட அல்டோ, செலாரியோ, ஷிஃப்ட், பலினோங்கிற மிக முக்கியமான 4 கார்கள் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுனால மக்கள் எப்பவுமே பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்த 4 கார்களை பற்றின டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த 4 காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன, இந்த 4 காரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும், இதை கடந்து இந்த 4 கார்லையுமே என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்படி முழுமையாக பார்க்கும்போது மாருதி சுசுகியோட கார்களில் குறிப்பாக 6 லட்சத்திலேருந்து 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாடி எந்த காரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்கலாம். மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் அவங்க எப்போவுமே காரில் கொடுக்கும்போது ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் அதிகமான மைலேஜோட இந்தியன் கார் மார்க்கெட்டில் காரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மவும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாருதி சுசுகி காரில் வாங்கும்போது மைலேஜை மட்டுமே எதிர்பார்த்து பெரிய அளவில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பெரிய நெகட்டிவ்ஸும் இருக்குது, பாசிட்டிவ்ஸும் இருக்குது. முதன்மையாக இந்த 4 கார்கள், அதாவது அல்டோ, செலாரியோ, ஷிஃப்ட், பலினோ, இந்த 4 காருடைய பிரைஸ் ரேஞ்சில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய எல்லா பிரைஸ் ரேஞ்சுமே தமிழ்நாடுடைய ஆண்ட்ராய்டு பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மாருதி சுசுகி அல்டோ K10 இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஆண்ட்ராய்டு பிரைஸ்ங்கிறது 4,69,000 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8,59,000 ரூபாய் வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க. அதாவது பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4,69,000 ரூபாய். அதே நீங்கள் சிலாரியோ கார் போகும்போது தமிழ்நாடுடைய ஆண்ட்ராய்டு பிரைஸ்ங்கிறது 6,34,000 ஆரம்பிச்சு 8,30,000 ரூபாய் வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதே ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸ்ங்கிறது 7,11,000 ஆரம்பிச்சு 10,61,000 ரூபாய் வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. பலினோ காரை பொறுத்த வரைக்கும் 7,83,000 ஆரம்பிச்சு 11,50,000 ரூபாய் வரைக்கும் இப்போதைக்கு தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸாக வச்சிருக்காங்க. ஸோ பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் அல்டோ K10 பேஸ் வேரியண்ட்ங்கிறது 4,69,000, சிலாரியோட பேஸ் வேரியண்ட்ங்கிறது 6,34,000, ஷிஃப்டினுடைய பேஸ் வேரியண்ட்ங்கிறது 7,11,000, அது பெலினோட பேஸ் வேரியண்ட்ங்கிறது 7,83,000. பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு உண்டான ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்டோ K10 விடையும் சிலாரியோவில் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலாரியோடையும் ஷிஃப்ட் காரில் இன்னும் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஷிஃப்ட்டோடையும் பெலினோக்கு போகும்போது பெரிய அளவான ஃபீச்சர்ஸ் இந்த காரில் லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இரண்டாவதா இந்த 4 கார்லையுமே என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் பவர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிறைய பேர் நம்மள பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது குறிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருந்தால் இந்த விஷயத்தை பெரிய அளவில் பார்க்கறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. எப்பவுமே நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது அந்த காரினுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்குங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மையாக நீங்கள் வண்டி ஓட்டும் போது பெரிய அளவில் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டலனாலும் கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு வண்டி எடுத்து ஒரு 6 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் கழியும் போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிரைவரை மாறிடுங்க. ஸோ அந்த அளவுக்கு டிரைவரை கன்வெர்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஜின் அல்லது ஒரு பவர் குறைஞ்ச ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு காருங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பவர் இருக்கக்கூடிய இன்ஜின் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வண்டியை ரொம்ப ஏதுவாக ஓட்ட முடியும். ஒரு லாங் ஜர்னி போகிறதா இருந்தாலும் ஒரு மினிமம் பிஹெச்பி பவருங்கிறது எப்போவுமே தேவை. ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த 4 கார்லையுமே என்ன பவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அல்டோ K10 பொறுத்த வரைக்கும் 65 பிஹெச்பி பவர் கொடுத்துருக்காங்க. அதை சிலாரியோ பொறுத்த வரைக்கும் இதே 65 பிஹெச்பி பவர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகும்போது இங்கே 88 பிஹெச்பி பவர் கொடுத்துருக்காங்க. பெலினோ பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே 88 பிஹெச்பியில் பவரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, அல்டோ K10, சிலாரியோ இந்த 2 கார்லையுமே ஒரே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த 2 கார்லையுமே பிரைஸ் ரேஞ்சில் வித்தியாசம் எங்கே வரும்னா வண்டிக்குள்ளாடி கிடைக்கக்கூடிய கம்ஃபோர்ட்லையும் ஃபீச்சர்ஸ்லாம் வித்தியாசம் இருக்கே தவிர இன்ஜினில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. ஷிஃப்ட், பெலினோ இந்த 2 கார்லையுமே ஒரே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே இன்ஜினில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஷிஃப்ட், பெலினோ பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லையும் வண்டியினுடைய ஸ்பேஷியஸ்லையும் தான் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பெலினோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டை விட கொஞ்சம் ரீஃபைன் பண்ண இன்ஜின். ஸோ இதன் மூலமாக வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அல்டோ K10, சிலாரியோ இந்த 2 கார்லையுமே 65 பிஹெச்பியில் பவர் கொடுத்துருக்காங்க. 65 பிஹெச்பி பவருங்கிறது ஒரு சிட்டி ரைடுக்கு ஏதோ ஒரு பவராக இருக்குமே தவிர நீங்கள் ஒரு ஹைவேல டிரைவ் பண்ணுறதா இருந்தால்
இல்லை ஒரு லாங் டிரைவ் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பவருங்கிறது ரொம்பவே கம்மியான பவர். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓவர்டேக் பண்ணும்போதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாஸ்ட் டிரைவிங் போகும்போதாக இருக்கலாம். 65 bh பவர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினுங்கிறது ஒரு பெரிய அளவிலான ஒரு உந்து சக்தி இருக்காது. அதை நீங்கள் ஷிஃப்ட் பெலினோவுக்கு போகும்போது 88 bh பவர் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு இன்ஜினாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் கூட ஒரு டீசென்டான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் பெலினோ இந்த ரெண்டு கார்லையுமே இருக்கும். ஸோ டிரைவிங்கை நீங்கள் ஓரியன்டாக ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆல்டோ கேட்டன் சிலாரியோ இந்த ரெண்டுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு ஷிஃப்ட் பெலினோ இந்த ரெண்டு காருமே எடுக்கிறது ஓரளவுக்கு டீசென்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை கடந்து மைலேஜ்ங்கிற அடிப்படையில் நீங்கள் போறீங்கன்னா ஆல்டோ கேட்டன் சிலாரியோ இந்த ரெண்டு காரோட இன்ஜினுமே உங்களுக்கு பெரிய அளவான மைலேஜ் கொடுக்கும். இன்னும் டீசெண்டாக சொல்லணும்னா பெட்ரோலுடைய மேனுவல் ஆட்டோமேட்டிக் இதில் எதை எடுத்தீங்கனாலும் ஆல்டோ கேட்டன் சிலாரியோ பொறுத்த வரைக்கும் 22 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. அதை ஷிஃப்ட் பெலினோக்கு வரும்போது ஒரு 18 20 தான் உங்களுக்கு மேக்ஸிமமாக கிடைக்கக்கூடிய மைலேஜாக இருக்கும். ஸோ மைலேஜை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆல்டோ கேட்டன் சிலாரியோ முன்னிலையில் இருந்தாலும் ஷிஃப்ட் பெலினோங்கிறது கண்டிப்பாக பின்னால் தான் உட்காந்துருக்கு. அதே நேரத்தில் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய காருங்கிறது கண்டிப்பாக ஷிஃப்ட் பெலினோ அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மூணாவது செக்மெண்ட்டாக இந்த ஒவ்வொரு கார்லையும் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்டோ கேட்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசென்டான ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். இதனால் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரோட உள்ளாடி கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுங்கிறது ரொம்பவே கம்மி. எக்ஸ்டீரியர்லையுமே ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட எடை பெரிய அளவில் குறைவாக இருக்கும். இது எல்லாமே கடந்து ஆல்டோ கேட்டனோட ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான கம்ஃபர்ட்டை கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரோவில் கம்ஃபர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே உங்களால் 2 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி சிலாரியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரோ பக்காவான கம்ஃபர்ட்டை கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னி நீங்கள் ஈஸியாக உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் செகண்ட் ரோ உட்காந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமமாக ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாமே தவிர அதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களால் இந்த காரில் ட்ராவல் பண்ணிக்க முடியாது. ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரோவில் அட்டகாசமான கம்ஃபர்ட் இருக்குது. நீரூமாக இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஹெட்ரூமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் 2 பேர் உட்காந்து எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னி ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். 3 பேர் உட்காந்திங்கன்னா மேக்ஸிமமாக 180 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணிக்க முடியும். 180 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குமே தவிர அங்கே பெரிய அளவான கம்ஃபர்ட் இருக்காது. அதே 3 சின்ன பிள்ளைங்க உட்காந்தாங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இந்த கார்லையுமே ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே பெலினோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரோவில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு லாங் ஜேர்னி ஈஸியாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக ஒரு 200லேருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு 2 பேர் உட்காந்து கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பிரேக் தேவைப்படும். அதே 3 பேர் உட்காந்திங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். இதை கடந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுக்கு 3 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்துமே உங்களுக்கு பெலினோ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்குங்கிறதுனால வண்டிக்கு உள்ளாடி உங்களுக்கு மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸை லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமமான கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இந்த காரில் அதிகமாக இருக்குது. இப்போ நாலாவதாக மிக முக்கியமான செக்மெண்ட், அதாவது சேஃப்டி. என்னுடைய ரிவ்யூ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. இந்தியன் கார் மார்க்கெட்டில் கார் வாங்கும்போது நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கிறது அந்த கார் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன மைலேஜ் கிடைக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், இது எல்லாமே கடந்து இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ என்ன இருக்கும் இதை தான் பார்ப்போமே தவிர எப்போவுமே ஒரு வண்டி சேஃப்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் எப்போவுமே ஒரு கார் வாங்கும்போது அந்த காரில் சேஃப்டி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்குறது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறதுனால மாருதி சுசுகியோட காரில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போவுமே ஆல்டோ கேட்டனாக இருக்கட்டும், சிலாரியோவாக இருக்கட்டும், ஷிஃப்டாக இருக்கட்டும், இந்த 3 கார்லையுமே சேஃப்டியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. குளோபல் என்காப் கிளாஸ் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டார் 2 ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்களே தவிர அதுக்கு மேலே இந்த 3 கார்லையும் எதுவுமே கிடையாது. வண்டியோட ஷெல் இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது வண்டியோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் லைட் வெயிட் பிளாட்ஃபார்மில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த 3 காருமே எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா, அது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த 3 கார்லையுமே டோட்டலாக டேமேஜ் ஆகிரும். அது பெலினோவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இன்றைக்கி ரீஃபைன் பண்ணி கொடுத்துருக்கூடிய பெலினோவில் பக்காவான ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதாவது வண்டியோட ஷெல் இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நல்லா லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக மாருதி சுசுகி பெலினோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மற்ற பிராண்டுகள், அதாவது டாட்டா, டொயோட்டா இந்த கார் கம்பெனிகள் கொடுத்துருக்கக்கூடிய சேஃப்டி ஆஸ்பெக்ட் அதே லைன் ஆஃப் லாங்குவேஜில் இன்றைக்கி மாருதி சுசுகி பெலினோ கார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக இருக்க ஷிஃப்ட் கார் கண்டிப்பாக சேஃப்டியில் 0. அதே வரக்கூடிய காலத்தில், அதாவது 2024 2வது பாகம் ஜூன் அல்லது ஜூலையில் மாருதி சுசுகி ஷிஃப்டினுடைய புதிய வெர்ஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி அப்டேட்டட் வெர்ஷன் லான்ச் பண்ணும்போது இந்த காரில் மேக்ஸிமமான சேஃப்டி ஃபீச்சர்ஸோட ஷெல் இன்டெகிரிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாருதி சுசுகி கிட்ட இருக்கக்கூடிய இந்த 4 கார்களையுமே ஆல்டோவாக இருக்கட்டும், சிலாரியோவாக இருக்கட்டும், ஷிஃப்டாக இருக்கட்டும், இந்த 3மே சேஃப்டியில் 0. அது பெலினோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மற்ற கார்களுக்கு நிகரான சேஃப்டி ஆஸ்பெக்டை இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாருதி சுசுகி பெலினோ மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக இந்த 4 காரில் எதை வாங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா
உங்களுக்கு சேஃப்டி முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு மற்ற 3 கார்களுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு டேரெக்டாக பெலினோ கார் எடுக்கலாம். இல்லை எனக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு டேரெக்டாகவே செலாரியோ எடுக்கலாம். இல்லை எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக டிரைவிங் கம்ஃபர்ட்டும் இருக்கணும், சேஃப்டியும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் பார்க்குறீங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன்ங்கிறது கண்டிப்பாக பெலினோ கார் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த 4 கார்லையுமே ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷன் பெலினோ தான். ஆனால் அதே நேரத்தில் பெலினோ கார் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேஸ் வேரியண்ட்ங்கிறது 7,83,000 ரூபாய். ஸோ இந்த ஒரு பேஸ் வேரியண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸ் கிடைக்காது. ஸோ அப்படி ஓரளவுக்கு டீசெண்டான ஃபீச்சர்ஸோட பெலினோ கார் வேணும்னா நீங்கள் VXI வேரியண்ட் எடுக்கணும். VXI வேரியண்ட்ங்கிறது இன்னைக்கு 8,50,000 ரூபாய்க்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 8,50,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஆஸ்பெக்ட் பக்காவாக கொடுத்துருக்காங்க, வண்டிகளோட ஃபீச்சர்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க, ரீசேல் வேல்யூம் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அட்மின் விவேக். தேங்க்யூ.